மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. சார் இப்ப எதுக்கு சார் இப்படி பாத்துட்டே இருக்கீங்க? குல்ஃபி, நான் அவனை பார்த்துட்டு இருக்கேன், நீதான் நின்னுக்கிட்டு என்னைய பார்த்துட்டு இருக்க. ஓ, போய் வேலையை பாரு. எனக்கு தெரியும், நீங்க போங்க சார். ரொம்ப பாய்டி உனக்கு. நிலமா? ஐயோ அத்தை. ஆமா, அம்மாதான். ஓ, போய் டோர் ஓபன் பண்ணு. என்னது டோர் ஓபன் பண்ணவா? என்னால முடியாது, நான் போக மாட்டேன் சார். அடி, சரி நீ போனா என்ன, நான் போறேன். ஐயோ சார், நீங்க போகாதீங்க. குல்ஃபி, நீயும் போக மாட்டே, நானும் போக கூடாதுன்னா அப்புறம் யார் டோர் ஓபன் பண்றது? அம்மா அங்க தட்டிட்டே இருக்காங்கல்ல. ஐயோ சார், இப்ப அத்தை எப்படி சார் உள்ள வந்தாங்கன்னா? சார் வேணாம் சார், இங்க பாருங்க சார், இந்த ட்ரெஸ்ஸோட அத்தை பார்த்தாங்கன்னா நல்லா இருக்காது சார். ஏய், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக நாள் முழுக்க நீ என்ன உள்ளவே இறக்க முடியும்? வா, அதெல்லாம் ஒண்ணு பாத்துக்கலாம். இல்ல, நீ இப்படியே தான் பேசிட்டு இருப்ப, நான் போய் ஓபன் பண்றேன். சார் சார் வேணாம் சார். தொட்டு தொட்டு போகும் பெண்கள் தேகம் எங்கும் வீசாதோ, விட்டு விட்டு கூறும் கூறலுள் வெள்ளமாக மாறாதோ. பேசும் சுல்தானா நெஞ்சூட்டில்லானா, அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது. சாரி சார், ஒரு பதட்டத்துல வந்து பிடிச்சிட்டேன். ஐம் சாரி. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நிலாமா? நிலா? நிலா? ஏய், அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க, இப்படியே திறக்காம எவ்வளவு நேரம் நிக்கிறது? இங்க பாரு, அம்மா எதுவும் நினைக்க மாட்டாங்க, நீ இங்கே இரு, நான் போய் திறக்கிறேன். ஐயோ சார், வேணாம் சார், போகாதீங்க சார். அத்தை மட்டும் என்னை இப்படி பார்த்தாங்க. வேணாம் சார், அவங்க நம்மளை வேற மாதிரி நினைச்சிருவாங்க சார். ஆமால, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். அம்மா மட்டும் இப்ப நம்மளை இப்படி பார்த்தாங்க, அவங்க வேற ஒரு கால்குலேஷன் போட்டுருவாங்க. சரி, இப்ப என்னதான் பண்றது? நிலாமா? நிலா? நிலா, கதவு தர. அர்ஜுன், டேய் அர்ஜுன், கதவு தரேங்க. டிஃபன் ரெடியா இருக்கு. என்ன ரெண்டு பேரும் டிஃபன் சாப்பிட வரலையா? அத்தை, என்னத்தை நீங்க போட்ட பிளான் வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு போல இருக்கே. இது வரைக்கும் கதவு திறக்கலனா அப்ப என் பையனும் மருமகளும். அத்தை, அடிய மருமகளே, ஆனாலும் உனக்கு ரொம்ப பேராசைதான். எல்லாமே சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிற போல இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி உள்ள அந்த மாதிரி விஷயம் நடக்கல. அங்க என் பேத்தி என் பேரனை மடக்கி வச்சிருக்கா, திறக்காதீங்கன்னு சொல்லி. உள்ள வேற என்னமோ போயிட்டு இருக்கு. நம்ம நினைக்கிறது இல்ல, இது வேற. என்னத்த சொல்றீங்க? நான் கூட கொஞ்ச நேரத்துல சந்தோஷப்பட்டுட்டேன். எல்லாம் கை கூடி வந்துருச்சோன்னு நினைச்சு கொஞ்ச நேரத்துல சந்தோஷப்பட்டுட்டேன். அடிய மருமகளே, மரம் வச்சதும் கனியை பறிச்சிட முடியுமா? மரம் வச்சதும் பூ பூக்கணும், பூ பூத்ததுக்கு அப்புறம் தான் காய் ஆகும், காய் காய்க்கணும், காய் காய்ச்சதுக்கு அப்புறம் தான் கனி ஆகும், கனி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கைக்கு கொண்டு வருமே. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து தானே ஆகணும். அந்த மாதிரிதான் உன் பையன் மருமக விஷயத்துலயும் நாம கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். அது என்னமோ சரிதான் அத்தை. இருந்தாலும் பாலா போன மனசு எல்லாமே சீக்கிரம் நடக்கணும்னு தோணுதா, அதான் வேற ஒண்ணும் இல்ல அத்தை. சரி சரி, இப்படியே பேசிட்டு இருக்க வேணாம் மருமகளே, நீ விடாத, கதவை தட்டு. உள்ள இருந்து என்னதான் பதில் வருதுன்னு நம்மளும் தெரிஞ்சுப்போம். நீ கதவை தட்டு. ஆமாங்க அத்தை, உள்ள இருந்து என்னதான் பண்றாங்கன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல. இருங்க, இப்பவே தட்டுறேன். அர்ஜுன், அர்ஜுன், நிலா, அர்ஜுன், நிலா, கதவை தரங்கம்மா. என்னமா பண்றீங்க? டேய் அர்ஜுன். ஏய், என்னடி அம்மா வெளியில இருந்து கத்திட்டு இருக்காங்க. இங்க பாரு, இப்ப நான் கதவை திறந்தே ஆகணும். நான் மட்டும் இப்ப கதவை திறக்கலாம், அவங்க இதுக்கும் வேற மாதிரி முடிச்சு போட்டுருவாங்க. இப்ப நான் கதவை திறந்துதான் ஆகணும். நான் போய் கதவை திறக்கிறேன். ஐயோ சார், அத்தை என்னை இப்படி பார்த்தாங்கன்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சார். சரி, நீ ஒண்ணு பண்ணு, நீ ரெஸ்ட் ரூம்ல போயிரு, நான் போய் கதவை திறக்கிறேன். அப்போ அம்மா உன்னை பார்க்க முடியாதுல்ல. கேட்டாக்கா நீ குளிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றேன். நீ போய் ரெஸ்ட் ரூம்ல இரு. ஆமா சார், இது நல்ல ஐடியா தான். நான் ரெஸ்ட் ரூம்ல போறேன். அத்தை எப்படியாவது பேசி சீக்கிரம் வெளியில அனுப்பிடுங்க சார், ப்ளீஸ் சார். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அனுப்ப பாக்குறேன். நீ ரெஸ்ட் ரூம்ல இரு, போ. சரிங்க சார். வாங்கம்மா. அர்ஜுன், என்னப்பா ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருக்கேன், கதவே திறக்கல. என்னப்பா என்ன பண்றீங்க? அம்மா நிலா எங்க? அவ குளிச்சிட்டு இருக்காமா, அவ ரெஸ்ட் ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. சரி, அவ குளிச்சிட்டு தானே இருக்கா, நீ வந்து கதவை திறந்திருக்கலாம்ல. நானா? ஆமால, நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்தேம்மா, அதான் வர லேட் ஆயிடுச்சு. அர்ஜுன், அப்போ நீயும் நிலாவும் ஒன்னா ரெஸ்ட் ரூம்ல இருந்தீங்க? ஐயோ டி அர்ஜுன், ஏன்டா இப்படி உளர்ற? பாரு, உலக தெரியாம உளறி இப்படி மாட்டிக்கிட்டு இருக்க. இல்லம்மா, நான் ரெஸ்ட் ரூம்ல இல்ல, அவ ரெஸ்ட் ரூம்ல இருந்தா. நான் ஒரு வேலையா இருந்தேன்னா அது கொஞ்சம் உங்ககிட்ட மாத்தி சொல்லிட்டேன். நான் வேலையா இருந்தேம்மா, அதுதான் டோர் ஓபன் பண்ண லேட் ஆயிடுச்சு. சரி சரி, நீ ஏதோ சொல்ற, அம்மா நம்புறேன். சரியா,
சரி சரி, டிஃபன்லாம் ரெடியா இருக்கு. நீ இன்னும் குளிக்கலையா? ஆமா, நிலா இவ்வளவு லேட்டா குளிக்க போயிருக்கா? இந்நேரம் குளிச்சுட்டுலாம் வந்துட்டு இருப்பான்னு நினைச்சேன். சரி, நீங்க 2 பேரும் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரிங்கம்மா, நீங்க போங்க. நீங்க போய் டிஃபன் எடுத்துறீங்க, நானும் அவ்வளோ உடனே வரும். நீங்க போங்கம்மா. சீக்கிரம் வா அர்ஜுன், உனக்காக பாரதியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்பாவும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வந்துருங்க. குளிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறோமா, நீங்க போங்க. சரிப்பா, நான் போறேன். நிலாவையும் சீக்கிரம் வர சொல்ல. சரிங்கம்மா. சூப்பா, அம்மா போயிட்டாங்க. இவ்வளவு கூப்பிட வேண்டியதுதான். ஓய் குல்ஃபி, வா, அம்மா வெளில போயிட்டாங்க. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்காக அத்தைய பேசி சமாளிச்சு அனுப்புனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். இப்ப அம்மா நம்மள சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாங்க. டிஃபன் சாப்பிட சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன பண்ற மாதிரி இருக்க? ஐயோ சார், எனக்கு டிஃபன்லாம் வேணாம் சார். நான் வெளியில வரல. நீங்க மட்டும் போய் சாப்பிடுங்க. அத்தை உங்ககிட்ட ஏதாவது கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிங்க சார். ஆனா நான் வெளியில வர மாட்டேன் சார். ஓய் குல்ஃபி, என்னடி விளையாடுறியா? இந்த ட்ரெஸ்ஸுக்காக நீ வெளியில வராமலே இருக்க போறியா? வெளியில வராம இருந்து இன்னைக்கு முழுக்க சாப்பிடாமலே இருக்க போறியாடி? ஆமா சார், எனக்கு பசிக்கல, எனக்கு சாப்பிடும் வேணாம். நான் இப்படி எல்லாம் வெளியில வந்து சாப்பிட மாட்டேன் சார். அத்தை, மாமா, தாதி, பாட்டின்னு எல்லாரும் இருப்பாங்க. அவங்களாம் என்னை இப்படி பார்த்தாங்க. ஐயோ, நான் வர மாட்டேன் சார். ஏய், என்னடி பேசுற? இதுக்காக நீ சாப்பிடாம இருக்க போறியா? இங்க பாரு குல்ஃபி, நான் வேணா அப்பா பாரதிலாம் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா உன்னை கூப்பிடுறேன். நீ வெளியில வா. அம்மாவும் பாட்டியும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஏதாவது நினைச்சா நம்ம சொல்லலாம். பாரதியால தான் நீ இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லலாம். வா. வேணாம் சார், ஏற்கனவே அத்தை பாரதியை சும்மா சும்மா திட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ என்னால பாரதியை திட்டினா பாரதிக்கு இன்னும் மேற்கொண்டு என் மேல இன்னும் கோவம் தான் சார் வரும். வேணாம் சார். அத்தை பாரதியை ரொம்ப கோவப்படுவாங்க இந்த விஷயம் மட்டும் கேள்விப்பட்டாங்கன்னா. வேணாம் சார். ஏய் குல்ஃபி, பாரதி உனக்கு இவ்வளவு பண்ணியிருக்கான், இப்ப கூட நீ பாரதியை காட்டி கொடுக்காம இருக்கான். என்னடி, அவளை அம்மா கிட்ட சொன்னா அம்மா கண்டிச்சு வைப்பாங்கல்ல? சார், என்ன சார் பேசுறீங்க? அவதான் சின்ன பொண்ணு, அவ இப்படி பண்ணிட்டாங்கிறதுக்காக நானுமா யோசிக்காம போயிட்டு அத்தை கிட்ட சொல்ல முடியும்? தப்பு சார். அவ ஏதோ விளையாட்டுத்தனத்துல இந்த மாதிரி பண்ணிட்டா. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைல்ல சார். அதான் அதுக்கு பதிலாக உங்க ட்ரெஸ் போட்டுட்டேன்ல, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆனா இப்போ எனக்கு வெளியில வரது தான் சார் ப்ராப்ளம். நான் வெளியில வரல சார். அதுவும் இந்த ட்ரெஸ்ஸோட வெளியில வரல சார். எனக்கு பசிக்கல. நான் பொறுமையா பாத்துக்கிறேன் சார். நீங்க மட்டும் போய் சாப்பிட்டுட்டு அத்தையும் பாட்டியும் ஏதாவது சமாளிச்சுட்டு வந்துருங்க சார். போங்க சார். ஒரு ஹாஃப் டே தான் சார். ஒரு ஹாஃப் டே மட்டும் அத்தையும் பாட்டியும் சமாளிங்க சார். அதுக்கப்புறம் என் சாரி ட்ரை ஆயிடும். என் சாரி ட்ரை ஆனதும் அதை வேர் பண்ணிப்பேன் சார். அதுக்கப்புறம் நான் வெளியில வந்துடுவேன். என்ன சொன்ன? ஹாஃப் டே தானா? ஹாஃப் டேக்குள்ள சாரி ட்ரை ஆயிடுமா என்ன? முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ட்ரை ஆயிடும் சார். இங்கதான் நம்ம ரூம்குள்ள தான் சார் போட்டிருக்கேன். அது கொஞ்ச நேரத்துல காஞ்சிரும். சாரி காஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை கட்டிடுவேன் சார். ஆஹா, அப்பனா சாரி ட்ரை ஆகக்கூடாது. சாரி ட்ரை ஆனா இவ சாரி கட்டிப்பாளே. இந்த ட்ரெஸ் இவளுக்கு நல்லா தானே இருக்கு. எதுக்கு சாரிலாம் கட்டிக்கிட்டு? இன்னைக்கு முழுக்க இவ இதுலயே இருக்கட்டுமே. ஏய் அர்ஜுன், என்னடா ரூட் எங்கேயோ போற மாதிரி இருக்கே? இல்ல அப்படிலாம் எங்கேயோ போகல. இந்த ட்ரெஸ் இவளுக்கு நல்லா இருக்கு, அதான் வீட்டுல தானே இருக்கா. எதுக்கு சாரி கட்டிக்கிட்டு? அதான் இந்த ட்ரெஸ்ல இருக்கட்டுமே. இன்னைக்கு ஒரு நாள் தானே, மறுபடியும் நாளைக்கெல்லாம் சாரி தான் கட்ட போறா. டே அர்ஜுன், கவுந்துராதரா. சரி, நான் அதுக்கு கவுறதாவது அப்படிலாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் இங்க நடக்க வாய்ப்பே கிடையாது. நீ நினைக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. இந்த ட்ரெஸ்லயே இருக்கணும்னு நினைக்கிறேன். அது இல்ல, இந்த ட்ரெஸ் அவளுக்கு நல்லா தானே இருக்கு. அவளும் கொஞ்சம் ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாள். அதான் அதுக்காக தான். சும்மா எதுக்கு சாரியை சுத்தி சுத்தி கட்டிக்கிட்டு? அவளுக்கு இது நல்லா இருக்குல்ல. என்னடி குபி? இல்ல சார், நான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன். நீங்க அமைதியா இருக்கீங்களே. ஒரு ஹாஃப் டே தான் சார். ஹாஃப் டே மட்டும் சமாளிங்க சார். அதுக்குள்ள என் புடவை காஞ்சிரும். காஞ்சதும் நான் அதுக்கப்புறம் கட்டிப்பேன் சார். ப்ளீஸ் சார். புடவை காஞ்சதனடி கட்டுவேன். அதுதான் இன்னைக்கு முழுக்க காயவே காயாது. அப்போ நீ இன்னைக்கு முழுக்க இந்த ட்ரெஸ்ல தானே இருக்கணும். இரு, இதுலயே இரு, நல்லா தான் இருக்கு. அப்போ அர்ஜுன், நீ வேற பிளான் பண்ணிட்ட அப்படிதானே? அது சரி, நீ இப்போ நான் இவகிட்ட பேசிட்டு இருக்கேன். சாரி ட்ரை ஆனதுன்னு வேர் பண்ணுவேன். முதல்ல அது ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறமா புடவையை கட்டு, சரியா? சார், என்னத சொல்றீங்க? நான் புடவை எப்படியாவது காய வச்சிருவேன் சார். ஊதியாவது புடவை காய வச்சிருவேன் சார். எப்படி ஊதி புடவையை காய வைப்ப? இவ்வளவு நாளா கொஞ்சமாவது மூளை இருக்குன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது. என்ன சார் தெரியுது? நிறைய மூளை இருக்குன்னு தெரிஞ்சிச்சா சார்? மூளைனா என்னன்னு கேட்பான்னு தெரியுது. சார்
சும்மா கட்டிட்டு இருக்காத. அதெல்லாம் சாரி காயும் போது காயட்டும். நீ இந்த ட்ரெஸ்லயே இரு. உனக்கு என்ன டிஃபன் லஞ்ச் தானே, நான் கொண்டு வரேன். சரியா? போ, போய் கம்ஃபர்டபுளா இரு. எல்லாமே நான் கொண்டு வரேன். போ. சார் இல்ல சார், எனக்கு பசிலாம் இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் அப்புறமா. ஏய், உனக்கு எப்போ பசிக்கும் பசிக்காதுன்னு எனக்கு தெரியும். நீ அமைதியா உன் வேலையை பாரு. நான் உனக்கு டிஃபன் கொண்டு வரேன். போ, நான் குளிச்சுட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு உனக்கு டிஃபன் கொண்டு வரேன். சரியா? சார் அத்தை ஏதாவது கேட்டாங்கன்னா? அம்மாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. ஏதோ பேப்பர்ஸ்லாம் கரெக்ஷன் பண்ணணும்னு சொன்னல, போய் இந்த டைமை யூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணு. போ. சும்மா நைட்ல தூக்கி வச்சுக்காத. நைட்ல சும்மா சும்மா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத. சரியா? போ, போய் வேலையை பாரு. சரிங்க சார். அர்ஜுனரே அர்ஜுனரே ஆசையுள்ள அர்ஜுனரே அழகான வளைத்து அம்பு விடுவது எக்காலம். சார் என்ன சார்? இல்ல கூப்பிட்டியா? இல்ல இல்ல, நான் கூப்பிடலையே. இல்ல, நீ கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அதான் பார்த்தேன். சரி, போ, போய் வேலையை பாரு. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க சார். ஆமா, உங்களை மனசுல கூப்பிட்டேன், ஆனா என் மனசுல கூப்பிட்டது உங்களுக்கு கேட்டுச்சு போல இருக்கே. எப்பவுமே கூப்பிடுவேன், இனிமே அடிக்கடி மனசுக்குள்ள அர்ஜுன் கூப்பிடுவேன். அர்ஜுன் மோரட்ட மச்சான். தென்மருரை வீரனுக்கு என்னுடைய மக்களுக்கு அவன் பெற்ற பெண்ணுனக்கு மயழுதும் கண் எதுக்கு என்னை வந்து கொல்லுதடி என்னடி இதெல்லாம்? ஞாயிற்றுக்கிழமை அதுமா வெளியில போறேன்னு சொல்லி நின்னுட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை அதுமா உனக்கு வெளியில என்ன வேலை இருக்கு? இங்க பாரு, காலேஜுக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். இப்படி ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னா எங்கேயும் போக கூடாது சொல்லிட்டேன். போ உள்ள போ. ஐயோம்மா, நான் என்னம்மா ஊரை சுத்தமா போறேன்னு சொல்றேன். எனக்கு காலேஜ் ஒர்க் இருக்குமா, ப்ராஜெக்ட் இருக்குமா, இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா. இதெல்லாம் ஃப்ரெண்டு வீட்டுல போய் தான் பண்ண முடியும். ப்ளீஸ்மா, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுதுமா. பாரதி, நான் சொன்னதுதான், நீ எங்கேயும் போகக்கூடாதுதான். அப்படி உனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெண்டுங்க கிட்ட வீடியோ கால் போட்டு பேசி அப்படி பண்ணிக்கா. மற்றபடி உன்னை வீட்டில் விட்டு வெளியெல்லாம் அனுப்ப முடியாது. அம்மா, நீ படிச்சிருந்தா தானே உனக்கு இதை பற்றிலாம் தெரியும். நீ ஏன் படிக்காத பட்டிக்காடு? அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படிமா இதை பற்றிலாம் தெரியும்? அம்மா, ப்ராஜெக்ட் ஒர்க்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை போய் வீடியோ கால் மூலமா பண்ணுங்கன்னு சொல்றீங்க. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது. நான் என்ன ஊரை சுத்தவா போறேன்னு சொல்றேன், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் காலேஜ் ஒர்க் தான் பண்ண போறேன்னு சொல்றேன். நீங்க வேலையை விடுங்க, எனக்கு டைம் ஆகுது. நான் வந்து உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு நிக்கல, உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன், அவ்வளவுதான். நீங்க ஒன்றும் நான் பெர்மிஷன் கேட்கறதா நினைச்சு எடுத்துக்காதீங்க. நகருங்க, நான் போறேன். என்ன சொன்ன? ஆமா ஆமா, நான் படிக்காது பட்டிக்காடுதான். படிக்காது பட்டிக்காடாவே நான் இருந்துகிட்டு போறேன். ஆனா ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு அம்மா நானு. ஒரு அம்மாவா நான் எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ என்னதான் குட்டி காரணம் போட்டாலும் உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியாதுன்னா முடியாதுதான். உள்ள போ, போடி உள்ள. இங்க பாருங்க, நீங்க எனக்கு கோவத்தை தான் வர வைக்கிறீங்க. புரிஞ்சுக்கோங்கம்மா, எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு. நாளைக்கு நான் இதை சப்மிட் பண்ணி ஆகணும். நான் இன்னைக்கு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னா நகருங்க. பாரதி, நீனா என் கோவத்தை கிளப்பிட்டு இருக்காத, உள்ள போ. அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லும் போது நீ உள்ள போயிடணும். போ. முடியாதுமா, எனக்கு காலேஜ் ஒர்க் இருக்குதான். இங்க பாருங்கம்மா, நாளைக்கு காலேஜுக்கு வந்து நீங்களா மேம் கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்க போறீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வீட்டுல உட்காந்துக்கிட்டு அசால்ட்டா சொல்லிட்டு விட்டுவீங்க. நாளைக்கு போய் நான் நம்ம பதில் சொல்லணும். கொஞ்சம் தயவு செஞ்சு நகருங்க, நான் கிளம்பணும், டைம் ஆகுது. அர்ஜுன் வாப்பா, டிஃபன்லாம் ரெடியா இருக்கு, நான் எடுத்து வைக்கிறேன், நீ வந்து சாப்பிடு வாப்பா. வரேம்மா. ஆமா, இங்க என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு? எதுக்கு லட்டு கத்திட்டு இருக்கான்? ஏய் லட்டு, எதுக்கு கட்டுறேன்? நான் யார்கிட்டயும் பேச போறது கிடையாது. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க சொல்லுங்கம்மா. எனக்கு வழி விடுங்க, நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும். உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாரதி. என்ன உனக்கு? அண்ணன் கேள்வி கேட்டுட்டு இருக்கா, நீ என்ன அண்ணனை எதிர்த்து பேசிட்டு இருக்க? இப்ப என்ன உனக்கு அண்ணன் மேல கோவம்? லட்டு, இப்ப என்ன மார்னிங் நடந்தது இன்னமும் நினைச்சிட்டே இருக்கேன். இங்க பாரு லட்டு, உன் பேர்ல தப்பு இருந்தது, அதனால அண்ணன் உங்ககிட்ட கோவப்பட்டேன். நான் யார்கிட்ட பேச விருப்பப்படலன்னு சொல்லிட்டேனம்மா. யாரும் என்கிட்ட வந்து பேச வேணாம்னு சொல்லுங்க. நான் இனிமே யார்கிட்ட பேச போறதே கிடையாது. எனக்கு நீங்க யாருமே இல்ல, நீங்களும் இல்ல, அண்ணனும் இல்ல, அப்பா மட்டும். அப்பாவும் என்ன எதனா சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு இந்த வீட்டுல யாருமே சப்போர்ட் பண்றவங்க கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஐயோ, என்னடா அர்ஜுன், என்ன ஆச்சு? எதுக்கு இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா? காலையில இருந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. போத பிறகு உன்கிட்ட வர சண்டை போட்டு வந்திருக்கா போல இருக்கே. என்ன தாண்டி உன் பிரச்சனை? இப்ப நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும், எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, நான் அங்க போய் தான் பண்ணணும். தயவு செஞ்சு வழியை விடுங்க, நான் போறேன். பாரதி, நான் சொன்னதுதான், நீ எங்கேயும் போகக்கூடாதுதான். அது என்ன ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் தான் நீ அது ஒர்க்கை பண்ணணுமா என்ன? இங்கே ரூம்ல உட்காந்து பண்ணு. உனக்கு எதனா டவுட்னா அண்ணன் கிட்ட கேளு. உன் அண்ணி கூட படிச்சவதான், அவளே ஸ்கூல் மிஸ் தானே, அவகிட்டையும் கேளு, அவளும் சொல்லி தருவா. கண்டவங்களை பத்திலாம் என்கிட்ட பேசாதீங்க.
என்னோட எஜுகேட் முன்னாடி அவங்களோட எஜுகேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க ஆரம்ப பாடசாலையா இருக்கும். நான் அப்படி கிடையாது, கவர்மெண்ட். ரொம்ப கொழுப்புல ஆடாதடி. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கொழுப்பும் இவ்வளவு திவனும் இருக்கக்கூடாது. பாத்துக்க, உன்னை நான் எப்படிதான் வளர்த்துருக்கேன்னு எனக்கே தெரியல. உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏன் மேல கோவம் வருது. அம்மா நீங்க போங்க, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க போங்கம்மா. நான் யார்கிட்ட பேச விருப்பப்படல அர்ஜுன். இவகிட்ட பேசல ஒரு பிரயோஜனமும் கிடையாது அர்ஜுன். கண்ணத்துல 4 போட்டு ரூம்குள்ள போய் உட்காந்து படிக்க சொல்லு. அதை விட்டுட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன்னு துள்ளி குதிச்சிட்டு இருக்கா. அம்மா நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கம்மா. என்னமோ பண்ணுங்க. சரி நீ வாப்பா, நான் உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். அம்மா நிலா வரல? அவளுக்கு ஏதோ ஸ்கூல் ஒர்க் இருக்காமாம்மா, பாத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல வருவா. நீங்க போய் எனக்கு டிஃபன் எடுத்து வைங்க, நான் வரேன். நீங்க போங்கம்மா. சரிப்பா அர்ஜுன். லட்டு என்ன இன்னும் என் மேல கோவமா இருக்கியா? சரி லட்டு, ஐம் சாரி. உன்னை யாரும் உன்கிட்ட பேச வேணாம். போய் அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க கிட்டே பேசுங்க, போங்க. லட்டு என்னம்மா, இங்க பாரு லட்டு, அண்ணன் உன்னை அனாவசியமா திட்டிருக்கேனா? இது வரைக்கும் என்னைக்காவது உன்னை திட்டிருக்கேனா? இப்ப திட்டிருக்கேனா என்ன அர்த்தம்? நீ அந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதனால அண்ணன் உன்னை கோவப்பட்டேனே. அதுதானே நானும் கேட்கிறேன். நான் இப்படிதான் இருப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ இது வரைக்கும் என்ன ஒரு நாளாவது திட்டிருக்கியானா? திட்டினதே கிடையாது. ஆனா போயும் அவங்களுக்காக என்ன நீ எப்படி திட்டிட்டேனா? அதுவும் அவங்க முன்னாடி வச்சு என்ன திட்டிட்டேனா? இதுவே பிரியா நீ இருந்தா அவங்க கிட்ட என்ன நீ விட்டு கொடுக்கவே மாட்டேன், எனக்கு தெரியும். லட்டு நீ பேசுறது தப்புமா, அதனால அண்ணன் கோவப்பட்டேனே. சரி இப்போ நான் தானே உன்னை சாரி கேட்கிறேன். சாரி லட்டு. இப்ப கூட பாரு, நான் பேசுறத தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம 2 பேர் பேசும்போது அவங்க எதுக்கு குறுக்க வராங்க? அவங்க எதுக்கு நம்ம 2 பேர் விஷயத்தை தலையிடுறாங்க? நீங்க பாருங்களா, எனக்கு உங்ககிட்ட என்ன வேணாலும் கேட்பேன், நீங்க எனக்கு வாங்கி தரணும். அப்படிதானே பண்ணுவீங்க? நீங்க எனக்கு இது வரைக்கும் ஏதாவது வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிருக்கீங்களா? லட்டு அவ என்ன கேட்டுட்டான்? என்கிட்டயும் இருக்கு, அதை வேணா ட்ரை பண்ணி பாக்குறீங்களான்னு கேட்டான். அதுல தப்பு எதுவும் இல்லல்லம்மா. அண்ணா நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க. நான் போய் அவங்க கிட்ட வாங்கி அதை ட்ரை பண்ணணுமா? எனக்கு என்ன தலை எழுத்தான்? அண்ணா நான் எது கேட்டாலும் உனக்கு நானா வாங்கிட்டு வந்து கொடுக்க நீங்க இருக்கும்போது நான் எதுக்கெல்லாம் கண்டவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு அதை இதுன்னு வாங்கணும்? லட்டு எதுக்கு சும்மா அவளை கண்டவன் சொல்லிட்டு இருக்கேன்? இங்க பாரு லட்டு, அப்படிலாம் பேசாதம்மா. பாத்தியானா இப்ப கூட நீ அவங்களுக்கு தான் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப வரைக்கும் எனக்காக நீ எதுவுமே பேச மாட்டீங்க. அவங்களுக்காக தான் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதானே எனக்கு அவங்க மேல இன்னும் கோவத்தை அதிகமாக்குது. சீ, அது இந்த வீட்டை விட்டு போச்சுனா எனக்கு நிம்மதியா இருக்கும். அது வந்த நாள்ல இருந்து உனக்கு சந்தோஷம் இல்ல தானே? உன் முகத்துல சிரிப்புங்கிறதே இல்ல தெரியுமா? எனக்கு அது வந்ததே பிடிக்கல. நான் இதை செஞ்சு அதை வீட்டை விட்டு அனுப்பிடலாம். லட்டு சரி, இப்ப நம்ம அதை பத்தி எதுவும் பேச வேணாம். இங்க பாரு, ஆமா என்ன உனக்கு வேணும்? ப்ராஜெக்ட் பண்ண நீ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதானே? ஆமாண்ணா, எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் நிறைய இருக்கலாம். ஆனா அம்மா புரிஞ்சுக்காம என்ன வெளியிலே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏதாவது படிச்சிருந்தா தானே நான் தெரியும். அவங்களும் படிக்கல, என்னையும் படிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஏதாவது கேட்டாக்கா நீ எங்க வெளியில போக கூடாது, வயசு வந்த பொண்ணு எங்க வெளியில போக கூடாது, போ வீட்டுக்குள்ள போ, ரூம்ல இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? லட்டு அம்மா பத்திலாம் அப்படி பேசக்கூடாது, தப்பு. அம்மா அவங்க நமக்கு அம்மாவா நடந்துக்கிறாங்க. சும்மா போய் அவங்க கிட்ட நீ படிக்கல, நீ இப்படி இருக்க அப்படி இருக்கன்னா பேசக்கூடாது லட்டு. என்ன லட்டு, நீ நல்ல பொண்ணுன்னு பார்த்தா நீ எதுக்கு இப்படி எல்லாரையும் எடுத்து வந்து பேசிட்டு இருக்க? மறுபடியும் பாத்தீங்களா என்னையே தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. சரி நான் உனக்கு தப்புனே சொல்லல. இப்போ உனக்கு என்ன, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் ப்ராஜெக்ட் பண்ணணும், அவ்வளவுதானே? வா நான் கூட்டிட்டு போறேன். சரிங்களா, அம்மா கிட்ட சொல்லிடுங்க. அப்புறம் அம்மா லாபோதிபன் கத்திக்கிட்டு இருக்க போறாங்க. சரி அம்மா கத்த மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி எல்லாம் எடுத்துக்கிட்டியா, போலாமா? ஆமாண்ணா, நான் எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன், வாங்க போலாம். அர்ஜுன் சொல்லுங்கம்மா. என்ன அர்ஜுன், டிஃபன் எடுத்து வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் இந்த வாய் அடிக்கிட்டே பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு பாரதி, நீ என்ன கேட்டாலும் உன்னை வெளியில அனுப்ப முடியாதுதான். நீ உங்க அண்ணனை சப்போர்ட் கூட்டு வந்தாலும் நான் உன்னை வெளியில அனுப்ப மாட்டேன். போ உள்ள போய் வேலை என்ன பாரு போ. அர்ஜுன் நீ வாப்பா டிஃபன் சாப்பிடுவேன். அம்மா ஏமா, அவதான் சின்ன பொண்ணுனா நீங்களும் அது புரிஞ்சுக்காம. அம்மா நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, நீங்க கவலைப்படாதீங்க, அவளை நான் கூட்டிட்டு போறேன். அர்ஜுன் என்னப்பா பேசுற? இன்னைக்கு ஒரு நாள் தான் நிலாவுக்கு லீவு. அவளை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரலாம்ல? அவ வந்த நாள்ல இருந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கான். சும்மாவாது கடை தெருக்காவது கூட்டிட்டு போயிட்டு வரலாம்ல? அவங்களுக்கு போகணும்னா அவங்கள மட்டும் தனியா வெளியில போக சொல்லுங்க. அவங்கள கூட்டிட்டு போகலாம் எங்க அண்ணன் வர மாட்டாங்க. எங்க அண்ணன் என்னதான் கூட்டிட்டு போவாரு. ஐயோ ஆமா, அவளை நான் இப்ப தனியா விட்டுட்டு போக முடியாது. அவ வேற அந்த காஸ்டியூம்ல இருக்காளே, அவளால ரூம் விட்டு வெளியில வர முடியாது. அவ என்ன நம்பிதானே இருக்கான். இப்ப நான் எப்படி அவளை தனியா விட்டுட்டு போறது? இது ஞாபகத்துல இல்லாம நான் வேற லட்டுக்கு வேற நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேனே. ஐயோ டே அர்ஜுன், தங்கச்சியா இல்ல இவளா, என்னடா பண்றது? பாரதி வாய் மூடு. பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு குறுக்க பேசிட்டு இருக்க? டே அர்ஜுன் இங்க பாரு, ஒன்னும் ஃப்ரெண்ட் வீட்டுக்கெல்லாம் எங்கேயும் போக வேணாம். நீ போய் நிலாவை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போறதுக்கான வழியை பாரு. இப்போ வா, ஃபர்ஸ்ட் டிஃபனை சாப்பிட்டு 2 பேரும் சும்மாவாது வெளியில போயிட்டு வாங்க. எனக்கு டைம் ஆகுது, வாங்க நம்ம போலாம். ஆஹா, சும்மா இல்லாம நான் வேற லட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேனே. இங்க லட்டு, அங்க குல்ஃபி. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டே அர்ஜுன், உன் நிலைமை இப்படியாட ஆகணும். என்ன போலாமா? லட்டு இப்போ லட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஆனா குல்ஃபிக்கு அப்படி இல்லையே. அவளால ரூமை விட்டு வெளியில வர முடியாது. அவளுக்கு கண்டிப்பா இப்ப நான் கூட இருந்தே ஆகணும். இப்ப நான் என்ன பண்றது? லட்டு, அண்ணனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குமா? ஞாபகம் இல்லாம நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேன். அண்ணனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு.
நம்ம நாளைக்கு போலாமா? அண்ணா அம்மா சொன்னதும் இப்ப நீங்க அவங்கள வெளியில கூட்டிட்டு போப் போறீங்க. அதுக்காக தான் நீ கூட வரலன்னு சொல்றீங்க. ஏய் சிச்சி லட்டு, அப்படிலாம் எதுவும் இல்லை. இங்க பாரு, நான் யாரையும் எங்கேயும் கூட்டிட்டு போகல. நான் வீட்டுக்குள்ள தான் இருக்க போறேன். ஏன்னா எனக்கு வேலையே வீட்டுக்குள்ள தான், அதுவும் என் ரூம்ல தான். அதனால அண்ணன் வேலை இப்ப எங்கேயும் வெளியில போக முடியாது. என்னால மட்டும் இல்ல, அவளாலையும் வெளியில வர முடியாது. ஏன்னா நீ தான் தரமா செஞ்சு வச்சிருக்கே. அண்ணா ப்ராமிஸா நீங்க அவங்கள வெளியில கூட்டிட்டு போக மாட்டீங்களா? லட்டு, நாங்க கண்டிப்பா வெளியில போக மாட்டோமா. ஏன்னா எனக்கு வேலை இருக்கு. அதான் சொன்னேன்ல, வேலை இருக்கு. அதுவும் ரூம்குள்ளேயே இருக்கிற வேலை தான், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க். அந்த ஒர்க் தான் முதல்ல பண்ணணும். அதனால என்னால இன்னைக்கு வெளியில வர முடியாது லட்டு. சாரி லட்டு, கோச்சுக்காத. நீங்க வெளியில கூட்டிட்டு போக மாட்டீங்கன்னா நான் கோச்சிக்க மாட்டேனா? ஆனா நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க வெளியில போயிருக்கீங்க, இல்ல வெளியில போயிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சது, நான் இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேனா? லட்டு, நான் கண்டிப்பா அதை செய்ய மாட்டேன். சரியா? சரி இரு, நீ தனியா போக வேணாம். நம்ம டிரைவர் அனுப்பி விடுறேன். டிரைவர் உன் கூடவே இருப்பாரு. நீ உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம கார்லயே வந்துரு. சரியா? சரிங்கண்ணா. அர்ஜுன், நீ இப்படியே அவளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு அவ என்னைக்குதான் திருந்துவா? அம்மா, அவ இப்ப சின்ன பொண்ணுதான். போக போக அவ எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாமா. விடுங்க. அதுவும் இல்லாம அவளுக்கு காலேஜ் ஒர்க் தான் இருக்கு. அதனால அவ போய் பண்ணட்டும். நான் தான் இருக்கல, நான் பாத்துப்போமா. நீங்க கவலைப்படாதீங்க. என்னமோ பண்ணுங்க. சரி, நீங்க பாரு பாரதி, போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். இடையில வேற எங்கேயாவது போற ஃப்ரெண்டு கூட அங்க போன இங்க போனேன்னு ஊரை சுத்திக்கிட்டு இருந்ததா நான் கேள்விப்பட்டேன். அவ்வளவுதான், கையை காலை உடைச்சி காலேஜ் கூட போக விடாம வீட்டுக்குள்ளே வச்சுப்பேன். பாத்துக்க. அண்ணா பாருங்க அம்மா எப்படி பேசுறாங்கன்னு. லட்டு, அம்மா உன்னை திட்டலாம் இல்ல. அம்மா உனக்கு எடுத்து சொல்றாங்க. போனோமா வேலை முடிஞ்சுதான் வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும்ன்றாங்க. அது லட்டு கரெக்டா செய்வான்னு எனக்கு தெரியும். லட்டு செஞ்சு காமிச்சிட்டு அம்மா கிட்ட பேசு. சரியா? ஓகேவா லட்டு? ஓகேண்ணா. ஓகே, ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் நான் கால் பண்ணுவேன். கால் அட்டென்ட் பண்ணணும். ஓகேவா? கண்டிப்பாண்ணா. சரிண்ணா, நான் கிளம்பட்டுமா? ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுண்ணா. ஓகேம்மா, போயிட்டு வா. பார்த்து போயிட்டு வா. நான் டிரைவர் கால் பண்றேன். ஓகேவா? சரிங்கண்ணா. பாய்ண்ணா. பாய்மா. அண்ணா என்னண்ணா என்னாச்சு? பாப்பா, ரேடியேட்டர்ல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு பாப்பா. மெக்கானிக்கை வர சொல்லியிருக்கேன். வந்துருவாரு. ஒரு அரை மணி நேரத்துல எல்லாம் ரெடி ஆயிடும் பாப்பா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க பாப்பா. என்னண்ணா இதெல்லாம் முன்னாடி பார்த்து வைக்க மாட்டீங்களா? என்னண்ணா நீங்க வேலைக்கு தானே வரீங்க, இதெல்லாம் முன்னாடி பார்த்து வைக்கணும்னு தெரியாது உங்களுக்கு? இப்படிதான் வெளியில போற டைம்ல இந்த மாதிரி ஆகுமா? ஏன் அப்படி பண்றீங்கன்னு தெரியல. உங்களை அன்னைக்கிட்டே சொல்றேன், இருங்க. பாப்பா, இதெல்லாம் நான் முன்னாடியே பார்த்து வச்சாலும் எல்லாம் சரியாலாம் இருக்காது பாப்பா. வெளியில வரும்போது எதனா ப்ராப்ளம் ஆகணும்னு இருந்ததுன்னா ஆகதாமா செய்யும். அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அண்ணா சும்மா கூட எதிர்த்து பேசிட்டு இருக்காதீங்க. நான் சொன்னா அப்படியான்னு கேட்டுட்டு அமைதியா இருங்க. சும்மா கூட எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க. அது சரி, வாண்டு மாதிரி இருந்துகிட்டு என்னையா எதிர்த்து பேசிட்டு இருக்கன்ற. உன்ன திமிரு, வேற ஒன்றும் இல்லை. உங்க வீட்டுல உன்னை அப்படி வளர்த்து வச்சிருக்காங்க. சீக்கிரம் பாருங்க, அது சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும், டைம் ஆகுது எனக்கு. ஒரு அரை மணி நேரம் தான் பாப்பா. இந்த மெக்கானிக் ஃபோன் பண்ணிட்டேன், வந்துருவாங்க. வந்ததும் ரெடி ஆயிடும். ஒரு அரை மணி நேரம் பாப்பா. நீங்க வேணா கார் உள்ள உட்காருங்க. ஆமா, கார்ல ஏசி ஆன் ஆகுது. அப்புறம் அது உள்ள உட்கார்ந்து நான் என்ன பண்றது? ஓவரா ஸ்வெட் ஆகுது. நான் வெளியில நிக்கிறேன். நீங்க சீக்கிரமா என்னன்னு பார்த்து சரி பண்ணுங்க. இங்க வேலை முடிஞ்சது, கிளம்ப வேண்டியதுதான். பைக் அங்கதானே பார்க் பண்ணிருக்கோம், போய் எடுத்துட வேண்டியதுதான். ஆமா, அங்க போறது அட நம்ம ஃப்ரெண்டே தான். ஓய் ஃப்ரெண்ட், ஹலோ ஃப்ரெண்ட். யாரு நம்மள கூட்ட மாதிரி இருக்கு? யாரு? சிச்சி, இங்க போய் நம்மள யார் கூப்பிட போறாங்க? அதெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம போக வேண்டியதுதான். அட என்ன இவ கூப்பிட போயிட்டே இருக்கான். இது பேர் மறந்து போச்சு. ஹலோ ஃப்ரெண்ட். நம்மளதான் யாரும் கூப்பிடுறாங்க. ஐயோ பயமா இருக்கு, ஓடிடலாமா? இவ என்ன பயந்துட்டு ஓடுறாளோ? ஹலோ ஃப்ரெண்ட், இங்க பாருங்க ஃப்ரெண்ட், நான் தான். இந்த குரலை நான் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கேன். பழக்கப்பட்ட குரல் மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்களோ? கனி, சும்மானா திரும்பி பாரு. தெரிஞ்சவங்க இருந்தா இரு, இல்லைன்னா ஓடிடு. அது நம்ம ஃப்ரெண்டு. ஹாய் ஃப்ரெண்ட், எப்படி இருக்கீங்க? அது சரி ஃப்ரெண்ட், நான் ரொம்ப நேரமா உங்களை கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடானா முதல்ல நடந்து போனீங்க, இப்போ என்னடா ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன ஃப்ரெண்ட், எதுக்கு இப்படி ஓடுறீங்க? அது இல்ல ஃப்ரெண்ட், ஒரு பயம் தான். ரோட்ல அதுவும் யாரோ ஜென்ஸ் நம்மளை கூப்பிடுறாங்கன்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதான் குடுகுடுன்னு ஓடிடலாமேன்னு ஓட ஆரம்பிச்சேன்னா, அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு லைட்டா திரும்பி பார்க்கலாமே நினைச்சேன். திரும்பி பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு. சாரி ஃப்ரெண்ட், நீங்கன்னு தெரியாம நான் வேற யாரோ நினைச்சிட்டேன். சாரி. என்ன ஃப்ரெண்ட் இந்த அளவுக்கு பயப்படுறீங்க? என்ன ஃப்ரெண்ட், அப்படி யாராவது தெரியாதவனா இருந்தா கூட நீங்க பயப்படலாம் கூடாது. திரும்பி பார்த்து என்னடா வேணும் உனக்கு, எதுக்குடா என்ன கூப்பிடுறீங்கன்னு போல்டா கேளுங்க ஃப்ரெண்ட். நான் வேணா ட்ரை பண்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அப்படிலாம் யாரையும் கேட்டது கிடையாது ஃப்ரெண்ட். முதல்ல எந்த பாய்ஸ் கிட்டயும் நான் பேசுறதே கிடையாது. நான் பேசுன ஒரே பாய் ஃப்ரெண்ட் நீங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட். நான் எங்க அண்ணன் கிட்ட மட்டும்தான் பேசுவேன். அதை தவிர வேற எந்த ஆம்பளை பையன் கிட்டயும் நான் பேசுனதே கிடையாது.
அப்படி நான் பேசியிருக்கேன்னா அது நீங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட். அப்ப நான் ரொம்ப லக்கி தான், அப்படிதானே ஃப்ரெண்டு? போங்க ஃப்ரெண்ட், நீங்க கலாய்க்கிறீங்க எனக்கு தெரியுது. சரி நீங்க என்ன இங்க? இங்க ஒரு வேலையா வந்தேன், அந்த வேலை முடிஞ்சது, சரி கிளம்பலாமேன்னு நினைச்சேன். பைக்கை அந்த பக்கம் பார்க் பண்ணியிருக்கேன், போய் எடுக்கலான்னு வந்தா நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க என்ன இந்த ஏரியாவில்? இங்கதான் உங்க வீடு இருக்கா என்ன? இல்ல இல்ல ஃப்ரெண்ட், எங்க வீடு இன்னும் 2 தெரு தள்ளி இருக்கு. நான் இங்க கடைக்காக வந்தேனே, பொருள் வாங்கலான்னு வந்தேன். அந்த பொருள் இங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, அதான் வீட்டுக்கு போறேன், அம்மா கிட்ட போய் சொல்லலான்னுட்டு. அது சரி ஃப்ரெண்ட், கடைக்கு வந்துட்டு இவ்ளோ பயந்துட்டு இருக்கீங்க. இனிமே இப்படி எல்லாம் பயப்படாதீங்க, சரியா? அப்படி உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா இந்த ஃப்ரெண்டை நினைச்சுக்கோங்க, தைரியம் தன்னால வந்துரும். ஓகே? கண்டிப்பா ஃப்ரெண்ட். சரி சரி, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா, எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க ஃப்ரெண்ட், வாங்க. ஏய் இல்ல டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அம்மா வீட்ல எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட், இன்னொரு நாள் வரேன். அதெல்லாம் முடியாது, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா, வாங்க. வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போங்க ஃப்ரெண்ட். ப்ளீஸ் ஃப்ரெண்ட், இந்த ஃப்ரெண்டுக்காக வர மாட்டீங்களா ஃப்ரெண்ட்? அச்சோ ஃப்ரெண்ட், உங்களுக்காக வராம இருப்பேனா? ஆனா அம்மா எனக்காக வெயிட் பண்ணுவாங்களே. அது மட்டும் இல்ல, நான் இன்னும் அக்கா கிட்ட வேற போன்ல பேசணும். இன்னும் நான் அக்கா கிட்ட வேற பேசவே இல்லையா, அதான் வீட்டுக்கு போகணுமேனு பாக்குறேன். ஃப்ரெண்ட் ப்ளீஸ், எனக்காக வாங்க ஃப்ரெண்ட். இப்போ வந்து எங்க வீட்டை பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரலாம்ல ஃப்ரெண்ட், வாங்க ஃப்ரெண்ட். சரி சரி, என் ஃப்ரெண்ட் இவ்வளோ கேட்கும் போது நான் வராம இருப்பேனா என்ன? வாங்க ஃப்ரெண்ட், போகலாமா? இருங்க நான் போய் பைக் எடுத்துட்டு வரேன், 2 பேரும் பைக்ல போயிடுவோம். ஓகேவா? எங்க பார்க் பண்ணிருக்கீங்க? வாங்க நானும் வரேன். சூப்பர், வாங்க போலாமே. அதுவும் அங்கதான் பார்க் பண்ணிருக்கேன், வாங்க போய் பைக் எடுத்துட்டு கிளம்புவோம். ஃப்ரெண்ட் தப்பா நினைச்சுக்காத, உன் பேரை நான் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட். உன் பேரை மட்டும் இன்னொரு வாட்டி சொல்ல. அது சரி, என் பேரை மறந்துட்டல விச்சு. போ, உன் பேச்சுக்கா. அது சரி, நீ என் பேரை நல்லா ஞாபகம் வச்சிருக்கியே. சாரி ஃப்ரெண்ட், உன் பேரை நான் தான் மறந்துட்டேன், சாரி. ஆமா, ஃப்ரெண்டு ஆனதுக்கு அப்புறம் அவங்கள நம்ம மறக்க முடியுமா? அப்படி இருக்கும்போது அவங்க பேரை தான் மறப்போமா? அதனாலதான் நான் ஒன்னும் உன் பேரை மறக்கலாம் இல்ல, உன் பேரை நல்லா ஞாபகம் வச்சிருக்கேனே. ஆனா நீ தான் என் பேரை மறந்துட்ட. மூஞ்ச பாரு, அப்ப நான் உனக்கு ஃப்ரெண்ட் இல்ல தானே? ஓய் லூசு, ஃப்ரெண்ட் இல்லைனா நான் உன்னை பார்த்துட்டு சும்மா போயிருக்கலாம்ல, எதுக்கு உன்னை கூப்பிடணும்? சரி சரி, அதெல்லாம் போகட்டும். இப்போ ஒரு வாட்டி மட்டும் உன் பேரு சொல்லு. இதுதான் லாஸ்ட், ஓகேவா? இனிமே என் பேரை மறக்க கூடாது. என் பேரு கனி. கனி? இனிமே மறக்க மாட்டேன் கனி, சாரி மறந்துட்டேன் கனி. ஓகேவா? சரி வா, நம்ம கிளம்புவோம். ஆமா ஆமா, வீட்டுல அம்மா வேற தேடிட்டு இருப்பாங்க, போனவளை இன்னும் ஆளை காணுமேனு பயந்துட்டு வேற இருப்பாங்க. வா வச்சு போலாம். அண்ணா இனி எவ்வளவு நேரம் தான் ஆகும்? ½ hour சொன்னீங்க, ஆல்ரெடி 1 hour மேல ஆயிடுச்சு. எவ்வளவு நேரமா நின்னுட்டு இருக்கேன்? ச்சீ, என்ன வேலை பாக்குறீங்கன்னு தெரியல. அண்ணா கிட்ட சொல்லி இந்த மந்த் salary பிடிக்க சொல்ற பாருங்க. பாப்பா, கார் ரிப்பேர் ஆனதுக்கு நான் என்ன பாப்பா பண்ண முடியும்? நீங்க எங்க கிட்ட எகிர்னா நான் என்ன பாப்பா பண்ண முடியும்? கூட கூட பேசுறதுல மட்டும் நல்லா வாய்க்கையே பேசுங்க. வேலையில ஒரு மண்ணும் கிடையாது. ஒழுங்கா சீக்கிரம் ரிப்பேர் பண்ற வேலையை பாருங்க. நான் எவ்வளவு நேரமா நின்னுட்டு இருக்கேன்? ச்சே, இந்நேரம் எல்லா ஒர்க்குமே முடிச்சிருக்கோம். ஆனா இங்க வந்து ரோட்ல நின்னுட்டு இருக்கேன். இந்த பொண்ணுக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இருக்கு. இருமா, ரொம்ப ஆடாத. நான் ரொம்ப கோவப்பட்டேன், நீ தாங்க மாட்ட. பொறுமையா இருக்க, பாத்துக்க. சும்மா என்னைய பாத்துட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் ஆக வேண்டிய வேலையை பாருங்க, டைம் ஆகுது. சரிம்மா பாப்பா, ஒரு 1/4 மணி நேரம் தான் வெயிட் பண்ணுங்க. அதான் மெக்கானிக் பாத்துட்டு இருக்காருல, முடிஞ்சதை கிளம்பிடலாம். இதேதான் அப்பலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. இவன் என்ன இங்க பண்றான்? இவன் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கான்? இவன் என்ன இங்க தெரிஞ்சிட்டு இருக்கான்? அது சரி, பொறுக்கி தானே, பொறுக்கி ரோட்ல தானே தெரியும். விச்சு போலாமா? போலாம் கனி, வா. அது சரி, பொம்பளை பொறுக்கியாச்சே, அதான் பொண்ணுங்க கூடவே சுத்துவான். இவன் என்ன அன்னைக்கு கல்யாணத்துல இவன் இருந்தா, இப்ப இங்கேயே இருக்கான். ஒருவேளை இதுங்க ரெண்டும் தான் எப்பவுமே மேய்ஞ்சிட்டு இருக்குமோ? அது சரி, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இது எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியல. எதுக்கு இவங்க நின்னுட்டு இருக்கான்னு தெரியலையே. ஏதாவது ப்ராப்ளமா? கேட்கலாமா? இவ கேட்டா ரொம்ப ராங்கி மாதிரி பேசுவான். இவகிட்ட போய் என்ன கேட்கறது? கூட அவங்க டிரைவரும் இருக்காங்க. அப்ப என்னமோ ப்ராப்ளம் தான் போல இருக்கு. நம்ம உடனே போலாமா இல்ல கொஞ்ச நேரம் நிக்கலாமா? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. அங்க பாத்தீங்களா அந்த பொண்ணு? அதான் கல்யாணத்துல உங்ககிட்ட சண்டை போட்டாலே, அதான் ஃப்ரெண்ட். உங்க அக்கா இப்ப மேரேஜ் பண்ணிருக்காங்கல்ல, அவங்களுடைய சிஸ்டர். அவங்க உங்களை தான் பாத்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட். ஆமா கனி, நானும் அவளதான் பாத்துட்டு இருக்கேன். அவ எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கான்னு தெரியல. ஏதாவது ப்ராப்ளமா என்னன்னு தெரியலையே. என்ன ஃப்ரெண்ட், அவங்க உங்களை திட்டினாலும் அவங்க மேல நீங்க இவ்வளவு அக்கறைப்படுறீங்க? சேச்சா, அப்படிலாம் இல்ல கனி. ஆயிருந்தா இருந்தாலும் ஒரு பொண்ணு இல்ல, அதான் வேற ஒண்ணும் இல்ல. மிச்சு, நீ செம்ம கேரக்டர். உன்னை என்னதான் அவ டீஸ் பண்ணாலும் அவளுக்காக நீ யோசிக்கிற பத்தியா? ரியலி யூ ஆர் கிரேட். அது சரி சரி,
அவகிட்ட நீ கேளு, என்ன ப்ராப்ளம்னு கேளு. ஐயோ நானா? நான் மாட்டேப்பா. அந்த பொண்ணு எப்பவுமே முறைச்சிட்டே இருக்கு. இப்ப நான் போய் கேட்க போய் என்னை ஏதாவது திட்டிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடும் ஃப்ரெண்ட். கோச்சிக்காத ஃப்ரெண்ட், சாரி. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே பயமா இருக்கு ஃப்ரெண்ட். அது சரி, நீ யோசிக்கிறதும் கரெக்டு தான் கனி. அவ ஏதாவது திட்டிடுவாதான். அவ ரொம்ப ராங்கி பிடிச்சவ. சரி விடு, வா நம்ம போலாம். ரோடும் கூட பார்க்காம ரெண்டு எப்படி ஒட்டிக்கிட்டு நிக்குதுங்க பாரு. இப்படி கூட இருக்குதுங்க சில ஜென்மங்க. ச்சே, இதெல்லாம் பார்க்கவே ஈட்டிட்டா இருக்கு. வெளியில தானே வரோம். அவ ட்ரெஸ்ஸும் அவளும் இவளும் எப்படிதான் எங்க அத்தை இவளை வெளியில இப்படி விடுறாங்கன்னு தெரியல. ஐயோ கடவுளே, பார்க்க எனக்கு பலார்னு கணத்துல அரையலாம் போல இருக்கு. அவளும் அவ ட்ரெஸ்ஸும் உன்னாலும். அது சரி, உன்னை கட்டிக்க போறவன் வந்து திருத்தனா தாண்டி உண்டு. அப்ப கூட இப்பதான் கிச்சன்ல யாருமே இல்லை. அவளுக்கு டக்குனு டிஃபன் எடுத்து வச்சுட்டு டக்குனு ரூமுக்கு போயிடணும். அத்தை, உங்க பேரனை கவனிச்சிங்களா? திருட்டு போன மாதிரி கிச்சனுக்கு வந்து அங்கிட்ட இங்கிட்ட திரும்பி திரும்பி பார்த்துட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். என்னத்த பண்ண போறான் இவன்? மருமகளே இரு, எனக்கும் என்ன தெரியும். ஆனா பேராண்டி என்னமோ திருட்டு வேலை பண்ணதான் உள்ள வந்திருக்கான். இரு, என்னதான் பண்றான்னு பாப்போமே. ஆமா அத்தை, நீனா வேற வெளியிலயே வரல பாத்துக்கங்க. அவன் உள்ள என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியலையே. இவன் வேற எப்படி அவளை பார்த்தானோ என்னமோ, எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்கத்த. மருமகளே, என் பேராண்டி ரியாக்ஷனை பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லாம இவன் பார்க்கல. அவ வேற என்னமோ பிளான் பண்ணி என்னமோ பண்ணியிருக்கான். ஆனா வெளியில வராம இருக்கிறத பார்த்தா அநேகமா என் பேராண்டி துணியை தான் போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் என் பேத்தி வெளியிலேயே ஆளை காணும். இப்ப பேராண்டி கூட என் பேத்திக்காக தான் என்னமோ பண்றதுக்கு கிச்சன்ல நின்றுட்டு இருக்கான். அத்தை, எப்படி அத்தை இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? ஒருவேளை அப்படியே தான் இருக்குமோ? ஏன்னா நான் ரூமுக்கு போனேன்ல, அப்ப என்னால நிலாவை பார்க்கவே முடியல அத்தை. கேட்டா ரெஸ்ட் ரூம்ல இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி என்னை சமாளிச்சு அனுப்பிட்டா அத்தை. இப்ப டிஃபன் சாப்பிடும் போது கேக்குறேன், எங்கடா நிலான்னு. அவ கொஞ்சம் வேலையா இருக்காமா, வந்துருவாமா அப்படி இப்படின்னு என்னை சமாளிக்க தான் பார்த்தாலே தவிர அவ வெளியில வரல அத்தை. அப்போ நான் நினைச்சதுதான் இருக்கும், என் பேராண்டியோட துணியை தான் என் பேத்தி மாட்டிக்கிட்டு இருக்கா. ஏண்டி பேத்தி, நாங்க ஒரு பிளான் போட்டா நீ ஒரு பிளான் போடுறியோ? இந்த பாட்டிக்கிட்ட இன்னொரு பிளானும் இருக்கு. சரி, இப்போதைக்கு இது நடக்கட்டும். இது கூட ஒரு வகையில நல்லது தானே. அடுத்த பிளான அப்புறம் எக்ஸிக்யூட் பண்றேன். அத்தை, என்னத்தை யாரடி இவன்? அமைதியா இருடி, அவன் என்னதான் பண்றான்னு பாப்போம். அத்தை, என்னத்தை டிஃபன் எடுத்து வச்சிட்டு இருக்கான் பிளேட்ல? என்ன மறுபடியும் என் பிள்ளைக்கு பசிச்சுச்சோ? அடிய மக்கு மருமகளே, அது என் பேராண்டிக்கு இல்ல, என் பேத்திக்காக என் பேரை திருட்டுத்தனமா உள்ள கொண்டு போறான். அத்தை, என்னத்தை எப்படி அத்தை இதெல்லாம் நீங்க இப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஆமா, இவன் திருட்டுத்தனமா எடுத்துட்டு போறத பார்த்தா என் மருமகளுக்கு தான் நினைக்கிறேன். டேய் மகனே, நீ இந்த அளவுக்கு மாறிட்டியா? இத பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமா இருக்கடா. ஆமாண்டி மருமகளே, நம்ம ஒண்ணு நினைச்சு காய நகர்த்தணும், ஆனா இங்க வேற ஒண்ணு நடக்குது. சரி சரி, அதை விட இது கூட நல்லதுதான். என் பேத்திக்காக என் பேராண்டி இந்த அளவுக்கு திருட்டு வேலை பண்றானா, அப்ப என் பேத்தி அவன் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டான்னு அர்த்தம். அவளுக்கு இந்த ஒரு தோசை பத்துமா? அது சரி, அவ முன்ன பின்ன சாப்பிடும்போது பார்த்துருந்தா தானே நமக்கு ஏதாவது தெரியும். சரி, இப்போதைக்கு இதை கொண்டு போவோம். வேணும்னா மறுபடியும் வந்து எடுத்துட்டு போவோம். ஏன்னா அம்மா இதோட மதியம் தான் கிச்சனுக்கு வருவாங்க லஞ்ச் பண்றதுக்கு. அப்போ நம்ம வரலாம், வந்து எடுத்துட்டு போகலாம். பாத்தியாடி மருமகளே, என் பேத்திக்கு அந்த ஒரு தோசை பத்துமா பத்தாதானே என் பேரை எவ்வளவு குழப்பத்துல நின்றுட்டு இருக்கானு. ஆமாத்த, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேனே. என்ன சாப்பிட்டியான்னு மட்டும்தான் அத்தை கேட்பான். இந்த மாதிரிலாம் எனக்கு தோசை எல்லாம் வச்சு இட்லி எல்லாம் வச்சு கொடுத்ததே இல்லாத. இன்னைக்கு என் மருமகளுக்கு மட்டும் செய்யறான் பாருங்க அத்தை. எனக்கு போறாமையா இருக்காத்த. அடிய மருமகளே, அநியாயத்துக்கு அப்பாவியா இருக்கேடி. பொறாமப்படுறவன் இப்படி படக்கூடாது, கோபமா பொறாமப்படணும். நீ என்னடா அழுதுகிட்டு பொறாமப்படுற? எனக்கு பண்ணலன்னு பொறாமதான் அத்தை. ஆனா ஏன் மருமகளுக்கு அவன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த. இப்படி ஒரு மாமியார நான் எங்கேயும் பார்த்தது இல்லடியம்மா. அத்தை, அது நீங்க சொல்லக்கூடாது பாத்துக்கோங்க. நீங்க மட்டும் என்னவா, வெளியில யாராவது நீங்க எனக்கு மாமியார்னு சொல்ல மாட்டாங்க பாத்தாக்கா. உங்க அம்மா வந்தா கேக்குறாங்களே இப்ப வரைக்கும். அது சரி மருமகளே, நம்ம கதையை அப்புறம் பாப்போம். அங்க பேராண்டி என்ன பண்றான்னு பாப்போம். ஆமாட்டே. சரி, நீ இப்போதைக்கு இதை எடுத்துட்டு போவோம், அப்புறம் வேணும்னா வந்து எடுத்துப்போம். இப்ப யாரும் வரதுக்கு முன்னாடி முதல்ல கிளம்பிடுவோம் இங்க இருந்து. அப்பாடா, யாரும் இல்ல. டி அர்ஜுன், சீக்கிரம் எடுத்துட்டு போயிடு. காற்றினடி
காத்து குளிர் காத்த காப்பாத்து தங்கள தின்ன கதின்ன தின்ன கதின்ன அடியே குல்ஃபி, இவன் என்ன இப்படி நின்றுட்டு இருக்கான்? ஐயோ, இவன் நிக்கிற போசு, ஐயப்பா, இவனை பார்க்கவே கூடாது. டேய் அர்ஜுன், என்னடா வர வர ஆளே வேற மாதிரி போயிட்டு இருக்க? அடி நீ வேற அமைதியா இருடா. என்ன உன் பிரச்சனை? நான் ஒன்னும் வேற மாதிரிலாம் ஆகல, எப்பவுமே ஒரே மாதிரிதான் இருக்க. ஒரே மாதிரியா? எனக்கு பார்க்க அப்படி தெரியலையே. என்னமோ அவளுக்காக டிஃபன் கொண்டு வரதும், அதுவும் திருட்டுத்தனமா கொண்டு வரதும், இப்படி அவளை வச்ச கண்ணு வாங்காம பாக்குறதும், இதெல்லாம் எனக்கு ஒன்னும் சரியா படலையே. அது அவ பாவம்ல, எப்படி சாப்பிடாம இருப்பான்? அவன் சாப்பிடணும்ல, அதுக்காக தான் அவளுக்கு டிஃபன் எடுத்துட்டு வர. அது அம்மா கிட்ட சொல்லிட்டு எடுத்துட்டு வர முடியாதுல்ல. இதுல என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் ஒரு தப்பும் இல்ல. அதான் சரி, டிஃபன் எடுத்துட்டு வந்து ரைட்டு. இப்ப எதுக்கு அவளை வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க? இதுக்கு என்ன அர்த்தம்? நான் அப்படிலாம் ஒண்ணும் பாக்கல. நீதான் தப்பு தப்பா பாக்குற. நான் ஒன்னும் அப்படிலாம் பாக்கல. டேய் டேய் டேய், நான் தப்பு தப்பா பாக்கலடா. உன் பார்வைதான் தப்பு தப்பா போகுது. அவளை கீழ இருந்து மேல வரைக்கும் ஏத்த இறக்கமா பாக்குறேன். என்ன அது சரி, இப்படி நின்னா வேற எப்படி பாப்பாங்க? டேய் என்னடா சொன்ன? டேய் அப்படிதான் ஒண்ணும் இல்ல. நான் அவளை பார்க்கவும் இல்லை, எதுவும் இல்ல. அவளை எப்படி கூப்பிடுறதுன்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. டேய் அர்ஜுன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருடா. நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் சரியா படல. அவகிட்ட விழுந்துருவியோன்னு பயமா இருக்கு, பார்த்து. டேய் நான் ஒன்னும் அப்படி விட மாட்டேன். நீ கொஞ்சம் ஆடுங்க. நீ முதல்ல இதுக்கு வெளியில வந்த உள்ள போ. டேய் மகனே, நீ என்ன என்னதான் உள்ள அனுப்பினாலும் நீ என்ன நினைச்சாலும் எனக்கு தெரிஞ்சிடும். அத மனசுல வச்சுக்க, சரியா? சரிடா, மூடிக்கிட்டு போ. அவன் சாப்பிடணும்ல, போ. ரைட்டு, நீ கிளப்பும் மாப்ள. அத்தை, அங்க பாருங்க அத்தை, என் மருமகளே. அடி கத்தாதடி, நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். என் பேத்தி இததான் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியும், சும்மா சொல்லக்கூடாது. என் பேத்திக்கு என் பேரன் ட்ரெஸ் பொருத்தமா இருக்கு. என் பேத்திக்காகவே எடுத்த மாதிரி இருக்கு. ஆமாத்த, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஐயோ, என் மருமக கொல்ல அழகு. புடவையில ஒரு அழகுனா இந்த வேஷ்டி சட்டையில இன்னொரு அழகு. ஐயோ அத்தை, எனக்கே இப்படி இருக்கே, அப்ப என் பையனுக்கு எப்படி இருக்கும்? அத பார்த்தாலே தெரியுது பேராண்டி விழுந்துட்டான்னு. அங்க பாரு, வெச்சக்கண்ணு வாங்காம எவ்வளவு நேரமா என் பேத்தியே பாத்துக்கிட்டு இருக்கான். பார்க்கல, ரசிச்சுட்டு இருக்கான். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அத்தை. உங்களுக்கு இப்ப நான் என்ன பண்றதே தெரியல அத்தை. கட்டி பிடிச்சு முத்து கொடுக்கணும் போல இருக்கு அத்தை. அது சரி மருமகளே, எனக்கு ஒண்ணும் வேணாம். அதை கொண்டு போய் என் பையனுக்கு கொடு. என் பையன் தான் ரொம்ப ஏங்கி போயிருப்பான். நீ வேற பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கன்னு தள்ளியே இருக்கேன்னு நினைக்கிறேன். முதல்ல போய் என் பிள்ளைய கவனி. இங்க என் பேராண்டி மத்ததை பாத்துப்பான். போங்க அத்தை. அது சரி, என் மருமகளுக்கு வெக்கம் வருதே. மருமகளே, வெக்கலாம் வெளியில போய் பட்டுக்க. சரி சரி, இப்போ இந்த காட்சியை பார்த்தாச்சு, நம்ம போவோமா? இங்க இவங்க ஏதோ பேசுவாங்க, அதெல்லாம் எதுக்கு நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம போயிடுவோமா? ஆமா அத்தை, இனிமே நமக்கு இங்க என்ன வேலை இருக்கு? நாங்க போவோம். எனக்கு என் பிள்ளை இந்த அளவுக்கு மாறி இருக்கானே, அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு அத்தை. மாறவே மாட்டானேன்னு நினைச்சேன், அவன் இந்த அளவுக்கு மாறி இருக்கான் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. அடிய மருமகளே, கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும். என் பேத்தி மனசும் என் பேத்தி அழகும் அப்படி. என் பேத்தியை பார்க்குற என் பேரனுக்கு மனசு மாறாம கரையாம இருக்குமா என்ன? அதெல்லாம் கரைஞ்சிரும். என் பேத்தியோட குணம் அந்த மாதிரி. ஆமா அத்தை, என் மருமக மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். என் புள்ள மட்டும் என்ன, என் பிள்ளையும் தங்கமான மனசு உள்ளவன். அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமே சேரணும் அத்தை. இதுதான் எனக்கு வேணுமே. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடணும், சேர்ந்துருவாங்க. அதெல்லாம் கவலையை விடு மருமகளே, அதெல்லாம் கூடிய சீக்கிரம் சேர்ந்துருவாங்க. நான் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி என் பேத்தி முழுகாம இருக்காங்கிற விஷயத்தை கேட்டுட்டு தான் இங்க இருந்தே போவேனே. ஐயோ அத்தை, நீங்க சொல்றது மட்டும் பழிச்சிருச்சு. நீங்க என்ன சொன்னாலும் செய்வாத்த. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், அப்புறம் செஞ்சுக்க. இப்ப நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம். சின்ன சிறுசுங்க ஏதாவது பேசுங்க, வா போலாம். ஆமா அத்தை, வாங்க போவோம். டேய் அர்ஜுன், நீயும் உன் பார்வையை கொஞ்சம் மாத்து. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்க. சார் வந்துட்டீங்களா? ஆமா சார், நீங்க சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன். இந்த உனக்கு அதை கொண்டு வந்திருக்கேன், நீ சாப்பிடு. சார், எனக்கு எப்படி சார் டிஃபன் கொண்டு வந்தீங்க? அத்தை ஏதாவது கேட்டிருப்பாங்களே, அத்தை எப்படி சார் சமாளிச்சீங்க? எதுக்கு இந்த ஷாக்கு? அதெல்லாம் அம்மா பார்க்கல. அம்மா இல்லாத போதுதான் நான் கொண்டு வந்தேனே. இந்த ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடு. ரொம்ப நேரமா நீ பசியில இருக்கல, முதல்ல இதை சாப்பிடு. சார், ஏன் சார் எனக்காக எதுக்கு? ஏய் என்ன, அதுக்காக சாப்பிடாமலே பட்டினியாவா இருப்பேன்? இந்த எங்க வீட்டுல இருக்கவங்க பட்டினியெல்லாம் இருக்கக்கூடாது, அதுக்கு தான் கொண்டு வந்தேன். அதுவும் இப்ப நீ இங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என் தங்கச்சி தானே, அதுக்காக தான். நீயா வேற எதுவும் மனசுல நினைச்சுக்காத. இந்த குடி. மனசுக்குள்ள இருந்தாலும் வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க போல இருக்கு. நீங்க காமிச்சிக்கலாம் பரவாயில்ல, எனக்கு பசிக்குது. கொடுங்க சார். அப்புறம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சாப்பிடு. சாப்பிடுறேன் சார். ஆமா, சட்னியும் சாம்பார் மட்டும் தான் வச்சாங்களா அத்தை?
புதினா சட்னி வைக்கலையா? பட் குல்ஃபி, உனக்கு இதை இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன், அது உனக்கு பெருசா படல. புதினா சட்னி இல்ல, அது உனக்கு கஷ்டமா இருக்கு இல்லடி? அப்படி இல்ல சார், அத்தை எப்பவுமே புதினா சட்னி வைப்பாங்களே, அத்தை வைக்கிற புதினா சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் சார் கேட்டேன். புதினா சட்னி இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஏதோ எடுத்துட்டு வந்திருக்கீங்களா, இதை நான் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ம், சாப்பிடுடி, வாய் பேசிட்டு இருக்காத, சாப்பிடு. சாப்பிடும்போது கூட தீட்டிகிட்டே இருக்கீங்க சார், நீங்க அமைதியா இருங்க, எனக்கு சாப்பிட தெரியும், நான் சாப்பிடுறேன். சரிடி, எதுக்கு நின்னுகிட்டே இருக்க? உட்காந்து சாப்பிடு. அதுதான் முடியாது. அது இல்ல சார், நான் நின்னுக்கிட்டே சாப்பிடுறேனே. இதுக்கு இந்த நிலை நிலைதான். ஏய், என்னடி உட்காந்து சாப்பிடல, என்ன பிரச்சனை? உட்காந்து சாப்பிடுறீ. அது வந்து சார், வேஷ்டிய கட்டிட்டேனா உட்காந்தா எங்கெங்கயோ தெரியுது சார், அதனாலதான் நின்னுக்கிட்டே இருக்கேன். நான் நின்னுக்கிட்டே சாப்பிட்டுக்கிறேன் சார். சரி, நீ நின்னுகிட்ட சாப்பிடு, இல்ல நீ எப்படின்னா சாப்பிடு. டே அர்ஜுன், இங்க நிக்காத, நீ போயிடு. அச்சோ, என் மச்சான் முகம் இப்படி வேர்க்குதே, நான் சொன்னதுக்கே இப்படின்னா. ஷப்பா, இவ ரொம்ப டேஞ்சரா இருக்கா. நம்ம இங்க என்ன பண்றதே தெரியலையே. டேய், லேப்டாப் தூக்கிட்டு அமைதியா ஓரமா போய் உட்காந்துரு, அதான் உனக்கு நல்லது. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏய் குல்ஃபி, இப்ப நீ என்ன பண்ண? ஏப்போ சார், ஏப்போ. அது தோசை வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேனா, அது பாத்துக்கங்க அப்படியே ஏப்பமா வந்துருச்சு சார். ஏன் சார்? கழுத கணச்ச மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். ஒருவேளை நம்ம ரூம்குள்ள கழுத கழுத வந்துருச்சோன்னு. சார் உங்களுக்கு பொறாம சார், என்ன மாதிரி நிம்மதியா ஜாலியா சந்தோஷமா சாப்பிட முடியலையேன்னு உங்களுக்கு பொறாம சார். நீங்க எப்ப பாரு டென்ஷனாவே சாப்பிடுறீங்க, அதனால உங்களுக்கு ஏப்பெல்லாம் வர மாட்டேங்குது. நம்மளாம் அப்படி இல்லை சார், எப்பவுமே சாப்பிடும்போது சாப்பாடை மட்டும்தான் சார் நினைப்பேன். இப்ப கூட பாருங்க, நீங்க தோசை சட்னி சாம்பார்னு கொண்டு வந்திருக்கீங்க, ஆனா என் மனசு புதினா சட்னி இல்லையேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிச்சு சார். ஆனாலும் அத்தை சாம்பார் சட்னி அட்டகாசமா வச்சிருந்தாங்க சார், செமையா இருந்தது. இன்னும் 2 தோசை கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சார். நாளைக்கு வெளியில போயிடுவேன்ல, அப்ப நான் வெயிட்டா சாப்பிட்டுப்பேன் சார், அதனால இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். குல்ஃபி, நீ கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டியாடி? என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்ல? கூச்சமா எதுக்கு சார்? இல்லடி குல்ஃபி, இத்தனை தோசை சாப்பிடுவேன்னு கூச்சப்படாம சொல்றியே, நான் ஏதாவது ஒண்ணு தப்பா நினைச்சேனா? இதுல நீங்க என்ன தப்பா நினைக்க முடியும்? ஏன் வயிறு ஏன் வாய், நான் சாப்பிட போறேன். இதுல நீங்க என்ன தப்பா நினைக்கிற, நான் நினைக்கிறதுக்கு இருக்கு சார். எனக்கு சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கூச்சப்படாம சாப்பிடுவேன் சார். ஐயோ இவங்க பாப்பாங்களே அவங்க பாப்பாங்களே அப்படிலாம் கிடையாது சார். எனக்கு பிடிச்ச ஐட்டம் இருந்ததுன்னா கூச்சமே பட மாட்டேன் சார். வேணும்ன்ற அளவுக்கு போதும் போதுன்ற அளவுக்கு எடுத்து போட்டு சாப்பிடுவேன் சார். அடியே குல்ஃபி, என்ன சொல்றதுன்னு தெரியல, நீ வேற மாதிரிதான். ஏய், எதுக்கு இப்படி பக்கத்துல வந்த? சார் சாப்பிட்டேன் சார், கை கழுவுனேல, கை ஈரமா இருக்கு, துடைக்கணும்ல, டவல் பெட் மேல இருக்கு, டவல் எடுக்க தான் சார் வந்தேன். சார் என்ன சார், நீங்க என்னமோ கண்ணி பொண்ணு மாதிரியும் நான் என்னமோ உங்க கையை பிடிச்சி இழுக்க போற மாதிரியும் ஒரு வாட்டி நான் பக்கத்துல வரும்போது இப்படி பயப்படுறீங்க சார். மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்லைன்னா யாரும் ஒண்ணு இப்படி பயப்பட மாட்டாங்க. நீங்க ஏதாவது என்னடி சார் டவல் டவல் நான் போய் டவல் எடுக்கிறேன். ரதி என்னும் அழகிக்கும் நீதானே ராணி, கதி நீயே என கொஞ்சம் கண் பாரு தேவி, ஆனந்த விகடம் சொல்லு என்னை பேரின்ப நதியில் உன் கண் கொண்டு என்னை கொய்யாதே, உன் தீபூச்சா என்னை கொல்லாதே, முத்தங்கள் போட்டு சஜம் சம் சஜம் சம். அர்ஜுன், என்ன நடக்குதுங்க? அர்ஜுன். பிரியா, நீயா? ஆமா, நீ எப்படி எங்க ரூம்க்குள்ள? ஏன் அர்ஜுன்? நான் வெளியில ஹால்ல வெயிட் பண்ணு, வந்து பேசுறேன். ஓ ஏய் குல்ஃபி, அவ சொன்னா நீ போறேன்னு சொல்லுவியா? வாய் இல்ல, என் புருஷன் கூட தான் இருப்பேன்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் இல்ல? உன்னருகே வாழ்வதொன்று